எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இந்த அட்ரஸ்ல போய் பாரு. ஆர்டி எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அங்க கஜான்னு ஒருத்தர் இருப்பான். என் பேரை சொல்லு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். சரிடா, இன்னும் கலெக்டர் வேலை வாங்கி தர மாதிரி இந்த ஆள்கிட்ட அழட்டிக்கிற. செல்போன் கடையில ஒரு சேல்ஸ்மேன் வேலை, அவ்வளவுதானே? டேய், ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா ரொம்ப லொல்லு பேசுற நீ. சரி சரி, நீ கோவப்படாத, நீ கிளம்பு. நான் கொஞ்ச நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய்க்கிறேன். டேய், போய் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்றேன். சரி போ. கடவுளே, என் புள்ள செல்வம் இப்பதான் கொலைப்பழியிலேருந்து தப்பிச்சு வெளியில வந்திருக்கான். அவனும் அர்ச்சனாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்பா. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற? என்கிட்ட பேச மாட்டியா? அம்மா என்னம்மா, எப்படிமா இருக்க நீ? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அம்மா அம்மா நில்லுமா. அம்மா என்னம்மா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ இன்னும் 3வது நிமிஷம் மாதிரி என்கிட்ட பேசாமே போயிட்டு இருக்க. அம்மா என் மேல இன்னும் உனக்கு கோவம் போலையாம்மா? நான் செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அம்மா எங்க போறதுனே தெரியாம ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி இருக்கம்மா. அம்மா என்ன வாடன்னு நீ வீட்டுக்கு கூட கூப்பிட வேணாமா? எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? அம்மா அப்படி என்னம்மா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? அம்மா எல்லாம் உனக்கு பண்ணி தரணும் தானே நான் ஆசைப்பட்டேன். டேய், அனாவசியமா என்கிட்ட பேசாத, போடா அந்த பக்கம். அம்மா 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 என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா. அம்மா எனக்கு நீ இப்ப யாருமே கிடையாதுமா. அம்மா நான் ஒரு அனாதை ஆயிட்டமா. அம்மா இந்த வேதனை என்னால தாங்கிக்க முடியலமா. அம்மா அம்மா இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன்லம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா. அம்மா அம்மா உன் காலில் வேணாலும் விழுறமா. அம்மா அம்மா அம்மா, உங்க பையன் கூப்பிட்டுட்டே வராரு பாருமா. அவன் என் பிள்ளையே இல்ல, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு சுண்டலாவது சாப்பிடுவோம். எனக்கு தெரியாது. ஐயோ நான் எடுக்கல. நீ தான் என்ன தள்ளி விட்ட? எங்க பின்னாடி எல்லாம் சேர்ந்தா நான் வந்திருப்பீங்க. எனக்கு தெரியும் யாருன்னு எனக்கு தெரியாது. கேட்டா உண்மை வராது. சாத்துங்கயா, இவனை சாத்துங்கயா. ரெண்டடி போட்டதான் பதில் சொல்லுவான். சொல்றத கேளுங்க. யோ எதுக்கு அடிக்கிற அவனை? யாருமா நீ? நான் இவன் அம்மா. இவனுக்கு அந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. வேற ஒருத்தர் திருடிட்டு ஓடி போயிட்டு இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஓஹோ, குடும்பத்தோட திருடுறதுக்கு கோவில் வந்திருக்கீங்களா? இது என்ன புது யுக்தியா இருக்கு? ஐயா, நாங்க ஒண்ணு அந்த மாதிரி குடும்பம் இல்லையா. எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். தெரியுமா? ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான், இவன் மாட்டிக்கிட்டான், இவனை காப்பாத்த நீ வந்திருக்கமா. உன்னால சும்மா விடக்கூடாது. பறி கொடுத்தது 5 பவுன் பிரேஸ்லெட்டுமா. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்கிட்டே உங்க கைவரிசை காட்டுறீங்களா? தப்பிக்க பாக்குறீங்களா? இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். நல்லா புடிங்கயா, ஓடிட போறான். ஏய் கையடியா.
அர்ச்சனா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நிறுத்து. ஒரே குப்பியா இருக்குல்ல, அதான் பெருக்கிட்டு இருக்கேன். அதுக்காக குழந்தை தரல விட்டா நீ இதெல்லாம் பண்ணோம். குடுதா நான் பாத்துக்கிறேன். இத பாத்துக்கிறேன், நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. இங்க குடுங்கறல்ல, குடு. குழந்தை பிடி. என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்க நீ குழந்தைய தரையில விட்டு? அங்கேதான் நிறுத்துப்பா. இந்தாப்பா. வாங்கத்த. ஐயோ மாப்பிள, என்ன மாப்பிள இது? என்ன அர்ச்சனா இது? ஐயோ பரவாயில்ல. நான் பெருக்கறேன். பரவாயில்ல. கொடுங்க, நான் பெருக்கறேன். பரவாயில்லங்கறல்ல. என்ன அர்ச்சனா அவரை பெருக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்கா? ஐயோ, கொடுங்க மாப்பிள. பரவாயில்ல. நான் தாமா பெருக்கிட்டு இருந்தேன், அவர்தான் நீ குழந்தைய பாத்துக்கணும் வாங்கிக்கிட்டாரு. சரி கொடுங்க, நான் பெருக்கறேன். கொடுங்க. அத்தை உங்களுக்கு ஏற்கனவே தூசணம் ஆகாது. அப்புறம் மூச்சு திணறல் வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். விடுங்க, பெருக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். டேய் குட்டி. டே 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 டே, டே டே. அப்புறம் மாப்பிள, என் மனசுல ஒண்ணு தோணுது. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? எந்த சாமி பண்ண புண்ணியமோ இப்பதான் பெரிய சிக்கல்ல இருந்து தப்பி வெளியே வந்திருக்கீங்க. வந்த கையோட ஷெட்டை திறக்காம யாராவது ஒரு ஐயரை வச்சு சின்னதா பூஜை போட்டு தொழில ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பையன் அநியாயமா செத்து போயிருக்கு. அவனோட ஆவி இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்து அது உங்களை சரியா தொழில செய்ய விடாம ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்லையா? ஆமாங்க, எனக்கும் அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. சின்னதா ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாமே. அத்தை நான் சொல்றேங்கிறதுக்காக ரெண்டு பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. கண்ணன் ரொம்ப நல்லவர். அநியாயமா என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ராஜசேகர் அவரை கொண்டு பழியை என் மேல போட்டார். கண்ணன் என் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தவர். எனக்கு நீங்க சொல்ற இந்த ஆவியில எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி கண்ணன் ஒருவேளை இங்க ஆவியாவே இருந்தாலும் நிச்சயமா எனக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டார். சரி மாப்பிள்ள, நீங்க சொல்றதும் சரிதான். நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்களேன். என்னம்மா விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அது சொல்றதுக்கு தான் உங்க வீட்டுக்கு போனேன். நீங்க இங்க ஷெட்ல இருக்கீங்கன்னு அங்க இருக்கவங்க சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? எல்லாம் நம்ம பிரியா கல்யாண விஷயம்தான். தீனாவும் அவங்க அம்மாவும் திடீர்னு நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்துட்டாங்க மாப்பிள்ள. ஐயோ வீட்டுக்கா? நான் இன்னும் பிரியா கிட்ட இந்த விஷயமா பேசவே இல்லையே. நீங்க என்னத்த பதில் சொன்னீங்க? அட நீங்க வேற மாப்பிள்ள. பிரியாவே தீனா வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்கிறா. இந்த விஷயமே தீனாவும் அவங்க அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். என்னம்மா இவ்வளவு நாள் பிடிவாதமா இருந்த பிரியா எப்படி திடீர்னு தினா வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்தா? தீனா தம்பி மாப்பிள்ளை வெளியில வரணுங்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுச்சுல்ல. அது எல்லாத்தையும் அவ மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ மனசு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ள, பிரியா மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கிற உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணோம். இல்லத்த, தீனா எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா பிரியாவை மனசை மாத்திக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கானா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும். அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதையே நினைச்சுக்கிட்டு தான் பிரியாவோட அப்பா பிரியாவை தனியா கூட்டிட்டு போய் கேட்டாரு. அதுக்கு பிரியா தீனா செல்வம் மாமாக்கு உதவி செய்ததுக்காக மட்டும் இல்ல, இப்ப தீனா உண்மையிலேயே திருந்திருக்காரு, அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்க முழு மனசோட சம்மதிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால நீங்க அதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. பிரியா முழு மனசோட சம்மதம் சொல்லியிருந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். கல்யாண தேதியில முடிவு பண்ணிட்டீங்களா? அது எப்படி மாப்பிள்ள? வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள நீங்க. காவியாவும் அவ வீட்டுக்காரும் ஊர்ல இல்ல. உங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசிதானே முடிவு சொல்லணும். ஒரு வாரம் 10 நாள் டைம் கேட்டிருக்கேன். இந்த தகவலை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இதுல என்னத்த இருக்கு? பிரியா சம்மதத்தை தவிர இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. தினவர உண்மையிலே நிறைய மாறிட்டார். சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே. தோ தீனா தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க தீனா. ஹாய் செல்வம், எங்க இருக்கீங்க? நான் ஏதோ ஷெட்ல தான் இருக்கேன் தீனா. செல்வம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தெரியுமே, பிரியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதான் அத்தை ஷெட்டுக்கு வந்து சொன்னாங்க. பிரியாவே உங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பாத்தீங்களா? ஐயோ ஐ எம் சாரி செல்வம், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. சரி அதை விடுங்க. நான் எதுக்காக கால் பண்ணேன்னா, நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம்ல அந்த சத்தியமூர்த்தி கம்பெனி, அதை போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? ஆமா தீனா, நானே நேர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. செல்வம், நீங்களே போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா இல்ல நான் கூட வரணுமா? இல்ல பரவாயில்ல தீனா, நான் போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். செல்வம், உங்க டைம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே ரொம்ப நல்லா வருவீங்க பாருங்க. ரொம்ப நன்றி தீனா. பாய் செல்வம். அர்ச்சனா, நீ அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அப்படியே அந்த அக்ரிமெண்ட் போட்டு கம்பெனி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சுத்தம் பண்ணிட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு. நீங்க கூட போங்க அத்தை.
சரி வாம்மா வர மாப்பிள்ள நான் வரேங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. உன்னோட கூட்டாளி எங்கடா இருக்கா? சார் சத்தியமா எனக்கு அந்த திருட்டுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது சார். என்ன நம்புங்க சார். நான் ரொம்ப கௌரவமான ஐயா, அடிக்காதீங்க ஐயா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க ஐயா. இந்த திருட்டுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க ஐயா. கௌரவமா? டேய், உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே உண்மையை சொல்லிடு. என்ன ரெண்டு பேரும் கௌரவமான குடும்பம் மாத்தி மாத்தி ஒரே டைலாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா பிரேஸ்லெட்டை எடுத்துட்டு ஓடினவன் யாருன்னு சொல்லிடுங்க. இல்லன்னா பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னங்க இது வம்பா இருக்கு? எவனோ திருடிட்டு ஓடினதுக்கு என் புள்ளைய போட்டு அடிக்கிறது இல்லாம என்ன இப்படி மிரட்டுறீங்களே? இத பாருங்க, நாங்க திருடி பழைக்கிறவங்க இல்ல, உழைச்சு சாப்பிடுறவங்க. எங்களை நம்புங்க. உன்னை பார்த்தா உழைச்சு சாப்பிடுற பொம்பளை மாதிரி தெரியலையே. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. யோ, இந்த பொம்பளோட போட்டோ எங்கேயாவது பிட் பாக்கெட் லிஸ்ட்ல இருக்கான்னு பாரியா? ஐயோ சாமி, என்னங்க நீங்க என்னென்னமா பேசுறீங்க? நான் அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் இல்லைங்க. இல்லையே, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வரல. அது வந்து என் புள்ள செல்வத்தை கொலைகேஸ்ல பிடிச்சி இந்த ஸ்டேஷன்ல தான் வச்சிருந்தீங்க. அப்ப நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். அப்பதான் என்ன பார்த்திருப்பீங்க. ஓஹோ, அந்த கார் டிரைவரை கொலை பண்ணி பாடியை கார் டிக்கி உள்ள மறைச்சு வச்சிருந்தான்னு பிடிச்சோமே, அந்த கேஸ்ல மாட்டவனு ஓம் புள்ள தானா? அவன் என் வீட்டுக்காரோட மூத்த தரத்து பிள்ளைங்க. அவன் அம்மா இறந்துட்டதுனால நான் தான் அவனை வளர்த்து ஆளாக்குனேன். இவன் தாங்க நான் பெத்த புள்ள. எல்லாமோ கௌரவமான குடும்பம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. வளர்த்த புள்ள கொலை கேஸ்ல மாட்டினா, பெத்த புள்ள திருட. இதுதான் கௌரவமான குடும்பமா? ஐயோ, பாக்கியம், வந்துட்டியா? என்னடி நடந்துச்சு? இவங்க என்ன பார்த்து என்னென்னமா கேக்குறாங்க, என்னால தாங்கிக்க முடியல. என்னடி ஆச்சு உனக்கு? கோயிலுக்கு தானடி போயிட்டு வரேன்னு சொன்ன? யோ, யார் நீ? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து விசாரிச்சிட்டு இருக்க? ஐயா, இது என் பொண்டாட்டிங்க. ஏதோ வாய் துடுக்கா பேசுவாளே தவிர வேற எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டாங்க. யாரு இவங்க? தப்பு தண்டா செய்ய மாட்டாங்களா? அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நகையை திருடிட்டு கையும் களவுமா மாட்டிருக்காங்க. வேற எவனோ திருடிட்டு போயிட்டாயா, எங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நகையை திருடிட்டு புத்திசாலித்தனமா கூட்டாளியை தப்பிக்க வச்சுட்டு இப்ப புள்ள மாட்டினான உடனே அம்மா அவனை காப்பாத்த வந்திருக்காங்க. இவங்கள போய் தப்பு தண்டா பண்ணாதவங்கன்னு வக்காலத்து வாங்க வந்துட்டேன். என்ன சார் சொல்றீங்க? அம்மாவும் பிள்ளையும் நகையை திருநாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? அதோ இருக்கானே அவன் உன் புள்ள தானே? அப்பா சத்தியமா நான் திருடவே இல்லப்பா. சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா. அடிச்சு பிரிச்சு மேயறாங்கப்பா. எப்படியாவது என்ன வெளியே கூட்டிட்டு போப்பா. அப்படி பார்க்காதய்யா. ஐயோ, நான் நம்ம செல்வம் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போனேன். அங்கதான் நான் இவனை பார்த்தேன். அவன் தான் என்கிட்ட வந்து வலிய பேசினான். நானும் விலகித்தான் போனேன். அங்க கோயில்ல பிரசாதம் கொடுக்கற இடத்துல வரிசையில நின்றுட்டு இருந்தான். அப்போ இவன் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் இவனை வேணும்னு தள்ளி விட்டுட்டு நகையை திருடிட்டு ஓனதை என் கண்ணால பார்த்தேன். ஆனா திருடினது நம்ம புள்ளதான் நினைச்சு எல்லாரும் அடிச்சாங்க. என் கண்ணால பார்த்ததை நான் போய் சொன்னதுக்காக எனக்கு திருட்டு பட்டம் கட்டி என்ன ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஐயா. இதான் ஏன் நடந்துச்சு. அப்பா அப்பா எப்படியாவது என்ன வெளியே கூட்டிட்டு போப்பா. வலி தாங்க முடியலப்பா. இன்ஸ்பெக்டர் ஐயா, உள்ள இருக்கிறவனை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. அவன் என் புள்ள இல்லைன்னு சொல்லி தலைமுடிக்க எவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா என் பொண்டாட்டி நல்லவையா. அவன் இந்த மாதிரி திருட்டுத்தனமும் பண்ண மாட்டா, திருடவனுக்கு துணையாகவும் போக மாட்டா. தயவு பண்ணி அவளை வெளியே விடுங்கய்யா. விட்டுற. ஆனா நகையை திருடிட்டு ஓடி போனவன் எங்க இருக்கான்னு சொல்லு. பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. ஐயா, நாங்கெல்லாம் திருட்டு தொழில் பண்றவங்க இல்லையா.
எல்லாரும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்னையா ஆளாளுக்கு கௌரவமான குடும்பம்னு வசனம் பேசுறீங்க? நீயே ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி கட்டணம் தானே? உன்னோட மூத்த பையன் தானே கொலைகேசல மாட்டவன். இந்த அம்மாவுக்கு பிறந்தவன் தானே இந்த திருட்டு பையன். நீ தானே சொன்ன இந்த பையனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, தலைமுழுகிட்டேன்னு. இந்த லட்சணத்துல கௌரவமான குடும்பம்னு பீத்திக்கிற. ஐயா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? என் பொண்டாட்டி சத்தியமா திருடி இருக்க மாட்டாங்க. தயவு பண்ணி வெளியில விட்டுருங்க. இங்க பாரு, சும்மா பேசிட்டு இருந்தா உன்னையும் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை போ. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஏய், சும்மா பேசிட்டு இருந்தா லேடி போலீஸை விட்டு உன்னை பிரிச்சு மேஞ்சிர சொல்லுவேன். இங்க பாரு, 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள நகை வந்தாகணும். இல்லன்னா அவ்வளவுதான். யோ, போயா வெளியே. இந்த பாவியை பார்த்த பாவத்துக்கு உன் நிலைமையை பாத்தியா? இப்ப என்ன பண்றது? போறேன். யாரு கையில காலையாவது விழுந்து உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரேன்.